ஸோ உங்களோட பிளவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர்ல இந்த மாதிரி டேர் ஆகுதா, அது யூ நெக், வி நெக், ஸ்கொயர் நெக், எந்த நெக்கா இருந்தாலும் நடுவுல இந்த மாதிரி கிழியுது, அது எதுக்காக இப்படி டேர் ஆகுதுன்னு தெரியல சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல அதை பத்தி தான் டீச்செயிலா நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு சுவிட்சமா. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எதுக்காக இப்படி டேர் ஆகுதுன்னு ரீசன் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து அவங்க பாடிக்கு தேவையான ஷோல்டரை விட கம்மி அளவுல நீங்க ஷோல்டர் வைக்கும் போது இந்த மாதிரி உங்களுக்கு டேர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நீங்க ஒன்ஸ் வேர் பண்ண கூட ஒன்றும் ஆகாது. நீங்க ஏதோ திங்ஸ் எடுக்கிறேன்னு கீழே குனிஞ்சாலும் சரி, கையை இந்த சைடு கொண்டு போனாலும் சரி, இந்த பாடி இந்த இடத்துல எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இங்க சென்டர்ல உங்களுக்கு கிழிய ஆரம்பிக்கும். ஸோ இப்படி கிழியாம இருக்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஷோல்டரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதே மாதிரி பாடிக்கு தேவையான ஈஸை கரெக்டா கொடுக்க பாருங்க. பாடியில ஈஸ் கம்மியா இருந்தா கூட பேக் பார்ட்ல இருக்க இந்த ஃபேப்ரிக் டேர் ஆக ஆரம்பிக்கும். இன்னொரு பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்களா, இந்த மாதிரி கேன்வாஸ்லாம் கொடுத்து இந்த நெக் லைனை டர்ன் பண்ணாதீங்க. ஸோ நார்மலா ப்ராட் ஷோல்டர் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி கேன்வாஸ் வச்சு நம்ம டர்ன் பண்ணும்போது அடிக்கிற நாச்சஸ் வந்து அந்த டேர் பண்றதுக்கு இன்னும் ஈஸியா ஆயிடுது. நெக் லைன் ஃபினிஷ் பண்ணும்போது பயஸ் டர்ன் கொடுத்து நாச்சஸ் அடிக்காம அந்த பயஸ் டர்ன் பண்ணும்போது இந்த மாதிரி சென்டர்ல டேர் ஆவதை அவாய்ட் பண்ண முடியும். ஸோ உங்களோட ஃபேவரட் ப்ரௌசிங் நடுவுல டேர் ஆயிடுச்சு, இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் தெரியுங்களா? அடுத்த வீடியோல இது எப்படி சூப்பரா ஃபிக்ஸ் பண்ணணும்ன்றதை பார்க்கலாம். சோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் மிஸ் பண்ண கூடாதுன்னா மறக்காம என் சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க. கீழே இருக்க லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.